வேற இடத்துல போய் நீங்க பிக் பாஸ் நிகழ்ச்சி நடத்திக்கோங்க அப்படின்னு வெளியே போக சொல்றாங்க. பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு ஸ்டே கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. எப்படின்னா தாக்குதலை செய்தார், அடிக்க முற்பட்டார், கொலை முயற்சி செய்தார், இப்படின்னு படிப்படியாக மக்கள் தங்கள் உணர்வு மீறி செய்யும் பொழுது வர குற்றங்கள் இந்திய தண்டனை சட்டத்துல போகும். இந்த பிக் பாஸ்க்குள்ள நடக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு என்னன்றது நம்ம மக்களுக்கு தெரியாது. நீங்க ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு ஒருத்தவங்க நடந்துக்கலாம்னு அந்த அமைப்பு சொல்லுதான்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க பொறுப்பு இல்ல, நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு தயாரிப்பாளர் சொல்லுவாங்க. வாரம் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ டிஆர்பி ஷோ அப்படின்னாலுமே பிக் பாஸ் அப்படின்னு ஆயிடுச்சு. பிக் பாஸ்ல 18+ கண்டென்ட் போகுது. பிக் பாஸ் பாத்தீங்கன்னா அடுத்த லாங்குவேஜ்ல தடை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி நியூஸ்லாம் போயிட்டு இருக்கு. பிக் பாஸை பத்தி நமக்கு தெரியாத நிறைய விஷயங்களை அட்வொகேட் அங்கேர் கண்ணி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இப்போ பாத்தீங்கன்னா டிஆர்பி ஷோஸ் இருக்கு. டிஆர்பி ஷோஸ்ல ஒரு முக்கியமான ஷோனா அது எல்லா லாங்குவேஜுமே இருக்கு, பிக் பாஸ். இந்த பிக் பாஸ் பாத்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜ்ல மட்டும் தடை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது தடை பண்றதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்க, இந்த மாதிரி கழிவு நீர் அகற்றம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ எதனால அது ஃபுல்லாவே தடை பண்ணிட்டாங்களா, என்ன விஷயம் மேம் அது? இல்லம்மா, இது ஊடகங்கள்ல இன்னைக்கு காட்டுற செய்தி பாதிதான் மக்களால புரிஞ்சுக்கப்படுது. ஒரு கர்நாடகால பிக் பாஸோடைய நிகழ்ச்சி நடக்குது. அங்க ஒரு இடத்துல அவங்க வாடகைக்கு எடுத்து அந்த இடத்துல அவங்க அந்த நிகழ்ச்சி நடத்துறாங்க. அப்படி நடத்தும் போது பிக் பாஸோடைய அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல கழிவுநீர் அகற்றத அவங்க அந்த நிர்வாகம் சரியா இல்லை. அதாவது பிக் பாஸோடைய கர்நாடக பிரிவுல அந்த அறை, அந்த ரெண்டுக்கு எடுத்திருக்காங்க இல்லையா, ஷெட்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஒளிப்பதிவு நடத்துற அந்த வீடு, அந்த வீட்டோடைய கழிவுகள் பிளஸ் சாப்பிட்ற உணவுப் பொருள்கள், தட்டுகள் எல்லாமே வெளியில ஒழுங்காக பராமரிக்கப்படல. அது கழிவுநீர் தேக்கத்திற்கு உள்ளாக்கப்பட்டு மாசு கட்டுப்பாட்டுக்கு எதிராக இருக்கு. அதனால சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது அப்படின்றதுதான் அங்க கொடுத்திருக்க ஒரு புகாரா இருக்கு காவல்துறைக்கு. அதன் அடிப்படையில மாசு கட்டுப்பாட்டு துறை அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ், ஒரு முன் அறிக்கை அமைச்சிருக்காங்க. அந்த அறிக்கையில நீங்க இந்த இடத்த மாத்திக்கணும், இது உங்களால பாதிக்கப்படுது, இது சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. உடனே அவங்க இடத்த மாத்திக்கிறதுக்கு இப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ்ன்ற நிகழ்ச்சிக்கும் அந்த இடத்துல நடத்துறதுக்கும் சம்பந்தம் இல்லை. பிக் பாஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். அதை தடைப்படுத்தல, நிகழ்ச்சியை தடைப்படுத்தல. நிகழ்ச்சியை தடைப்படுத்துற எந்த நிகழ்ச்சிக்குள்ள தவறுனாதான் தடைப்படுத்துவாங்க. நிகழ்ச்சிக்குள்ள எந்த தவறும் இல்லை. காப்பி ரைட்ஸ் இல்ல ஒளிப்பதிவு சட்டங்கள், இது மாதிரி நிறைய சட்டங்கள் இருக்கு. அதன் அடிப்படையில அவங்க எந்த தவறும் செய்யல. அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள சுற்றுச்சூழல் சரியில்லை, கழிவுநீர் தேக்கங்கள் ஆகுதுன்றதுனால அவங்கள வேற இடத்துல போய் நீங்க பிக் பாஸ் நிகழ்ச்சி நடத்திக்கோங்க அப்படின்னு வெளியே போக சொல்றாங்க. அவங்க வேற ஒரு இடம் தேடிட்டு இருக்காங்க. சோ நிகழ்ச்சிக்கும் நிகழ்ச்சி தடைன்றது ஒண்ணு கிடையாது. அந்த வீடை மாற்ற வேண்டும், அவ்வளவுதான். இதை மக்களுக்கு தடை இது நாளாக என்ன பண்ணுவாங்கன்னா பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு ஸ்டே கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. எப்படின்னா இவங்க அதே இடத்துல இருந்து நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க, திருப்பி அது தொடர்ந்துட்டே வருதுன்னா அது மக்களுக்கு சுற்றுச்சூழல் பாதிக்கும் போது நீங்க இதை தடைப்படுத்துங்க, நீங்க இந்த சுற்றுச்சூழல் பாதிப்போடையே இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடாதுன்னு அடுத்ததுதான் இந்த நிகழ்ச்சியை நடத்துற நிர்வாகத்தின் மேல தடை கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே மேம். இப்போ ஒரு சேனல் ஒரு ஷோ ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அந்த ஷோக்குன்னு சில லா இருக்கும் இல்லையா, இது மக்கள் பாக்குறது இப்படி இருக்கணும், இது இந்த இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு வீடு ஒரு வீட்டுல அவங்க அந்த ஷோ பண்றாங்கன்னா அடுத்தது அது கழிவு நீர் போகுதுன்னா அதுக்கு இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லா இருக்கும்ல. சோ ஒரு ஷோ ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன லா இருக்கும் மேம்? இல்ல, ஷோ ஸ்டார்ட் பண்றதுக்குன்னு எந்த சினிமோட்டோகிராஃப் ஆக்ட்னு இருக்கு, காப்பி ரைட்ஸ் ஆக்ட்னு இருக்குது, இது போல நிறைய ஆக்ட் இருக்குது. நமக்கு என்ன பிரச்சனை வருதோ அதை பொறுத்துதான் எந்த சட்டம்னு இருக்கு. இப்ப இந்த காலகட்டத்துல பிக் பாஸ்ல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் நடிகர்களுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும், நடிகர்களுக்கும் அத போட்டியாளர்களுக்கும் அதை தொகுக்கிறவருக்கும், இல்ல அந்த ஊழியர்கள் அந்த நடிகர்களுக்குள்ளேயே அந்த உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, வீட்டு உறுப்பினர்கள், போட்டியாளர்கள், அவங்களுக்குள்ளேயே நடக்குது. இப்படின்னா அது அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. இதுல எந்த சட்டமும் வராது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல இப்போ ஒரு அருவருப்பான காட்சிகளை காட்டுறாங்கன்னா சென்சார் போர்டுன்னு ஒண்ணு இருக்கு. அது அதன்படி அந்த விதிகள் படி கைட்லைன்ஸ் வெளிப்படி சென்சார் போர்டு ஆக்ட்னு இருக்கு. இந்த சட்டத்தின்படி அத தணிக்கை சட்டம்னு சொல்லுவோம். அதுல என்னென்ன காட்சிகள் கொடுக்கணும், என்ன சர்டிபிகேட், என்ன வகை சான்றிதழ் திரைப்படத்துக்கு எப்படி கொடுக்குறாங்களோ அதே போலதான் இந்த மாதிரி தொடர்களுக்கும் அந்த சர்டிபிகேட் சான்றிதழ்கள் விதிகள் இருக்கும். இந்த
விதிகள் படி அவங்க நடக்கல, அதனுடைய காட்சிகள் வேற மாதிரி இருக்குது, முரண்பட்டு இருக்குதுன்னா, அதை மீறுது அப்படின்னா கண்டிப்பா அந்தந்த ஒப்பந்தத்துல என்ன சொல்லியிருக்காங்களோ அதன்படி நடந்துக்கலன்னா கண்டிப்பா அதை வந்து நிறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, ஊழியர்களுக்குள்ள இல்லாம ஊழியர்களுக்கும் அந்த ப்ரொடியூசர் அது சொல்லப்படுகிற தயாரிப்பாளருக்கும் பிரச்சனைனா அதுக்கும் அதேதான். அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருக்கும். எப்பயுமே தயாரிப்பாளர்னு ஒருத்தர் இருப்பாரு, இயக்குனர்னு ஒருத்தர் இருப்பாரு, நடிக்கிறவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் படி ஒரு ஒப்பந்தம் போடாம இந்த நிகழ்ச்சி நடத்த முடியாது. அப்ப இந்த ஒப்பந்தத்தை யார் மீறினாலும் பிரச்சனைகள் வரும். கால் ஷீட்ல பிரச்சனை, இல்ல வந்து ஒழுங்கா நடிக்கல, இதை யார், அந்த ஒப்பந்தம் தான் முக்கியமான சட்டமே தவிர இதுக்கு மேல ஒரு சட்டம் அப்படின்றது அந்த பிரச்சனையை ஒட்டிதான் அந்த எந்த சட்டமும் நம்ம முடிவு பண்ண முடியும். அதனாலதான் நான் முதலே சொன்னேன், சென்சார் போர்டு ஆக்ட் இருக்கு, சினிமோட்டோகிராஃப் ஆக்ட் இருக்கு, காப்பிரைட்ஸ் ஆக்ட் இருக்கு, ட்ரேட்மார்க் இருக்கு, பேட்டன், இது மாதிரி 5 வகையான இன்னும் பல தேவைக்கேற்ற சட்டங்கள் இந்த இது போல நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்தப்படுறாங்க. அது அப்பப்ப வரும்போது இதை தாண்டி நிறைய இருக்கு. இப்ப அவங்களுக்குள்ளே சண்டை வந்து ஒருத்தவங்களை போய் அடிக்க போயிட்டாங்கன்னா ஸ்பெஷல் சட்டம்லாம் கிடையாது. இந்திய தண்டனை சட்டத்துல தாக்குதல் செய்தார், ஒரு ஹர்ட், ஒரு அசால்ட், ஊறு விளைக்கக்கூடிய தாக்குதலை செய்தார், அடிக்க முற்பட்டார், கொலை முயற்சி செய்தார், இப்படின்னு படிப்படியாக மக்கள் தங்கள் உணர்வு மீறி செய்யும் பொழுது வர குற்றங்கள் இந்திய தண்டனை சட்டத்துல போகும். இதுக்குன்னு சிறப்பு சட்டம் தேவையில்லை. சிறப்பு சட்டம் எதுக்குன்னா ஒப்பந்தங்களை மீறினால், இப்ப காப்பிரைட் எடுக்கிறாங்க, ஒளிப்பதிவு. இப்ப காப்பிரைட் எடுக்கும் போது என்ன நடக்கும், இப்ப இதையே டப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, வெளியூர்களுக்கு டப் பண்ணும் போது இவங்க என்ன சொன்னாங்களோ அதை மாத்தி ஒருத்தவங்க அந்த இதுல சொல்லிட்டாங்க அப்படின்னா அப்ப அது தப்பு. அது மாதிரி காப்பிரைட்ஸ் எடுத்தவர் யாருக்கு உரிமை, முதல் உரிமை ஒரு நிகழ்ச்சிக்கு காப்பிரைட்ஸ் யாருக்கு போகும்னா ப்ரொடியூசருக்கு தான் போகும். ப்ரொடியூசருக்கும் இயக்குனருக்கும் ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க, அந்த நடிகர்களுக்கும் ப்ரொடியூசருக்கும் ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க. இந்த ஒப்பந்தங்கள்ல அவங்க மீறும் போது அந்தந்த சட்டம் அப்பப்ப எடுக்கப்படும். ஓகே மேம். இப்போ முன்னாடி எல்லாம் இந்தி பிக் பாஸ்ல தான் அந்த 18+ அப்படின்றது அதிகமா இருந்துச்சு. இப்ப நம்ம தமிழ் பிக் பாஸ்லயே அதுவும் இந்த சீசன் ரொம்பவே மோசமா இருக்குன்னு சொல்றாங்க. இதனால மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தமிழ்லயுமே பிக் பாஸ் தடை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு ஷோ மேல ஒரு மக்கள் போயிட்டு இந்த ஷோ எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த ஷோ மேல கேஸ் போடுறாங்கன்னா அது என்ன மாதிரி சட்டத்தை வச்சு அந்த கேஸ் நடக்கும்? அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் இதுல பெருவாரியா பயன்படும். இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆங்கிலத்துல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஓகே. இதுல நம்ம மக்களுக்கு பேச்சுரிமை, எழுத்துரிமை, எல்லா உரிமையும் கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க ஊடகங்கள் எந்த உரிமையில வருவீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற பேச்சுரிமை, எழுத்துரிமை தான் பெரும்பாலும் பத்திரிகையாளர்கள், ஊடகங்களுக்கு கொடுக்கப்படுது. இது அடிப்படை உரிமையா இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கு. இப்ப இந்த அடிப்படை உரிமை ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கு. அப்ப யார் ஒரு மனிதன் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்துவது போலவே ஒரு திரைப்பட நிறுவனம் ஒரு கருத்தை திரைப்படமாக எடுத்தோ அல்லது இது போல தொடர் நிகழ்ச்சிகள் எடுத்தோ மக்களுக்கு காட்டுவது என்பது அவர்களுடைய உரிமை. அதை கருத்துரிமையிலோ பேச்சுரிமையிலோ அவங்க ஒரு வடிவத்திலயோ வெளிப்படுத்துறாங்க. ஆனா அப்படி படுத்தினாலும் அதுல ஒரு விதிவிலக்கு இருக்கு. இந்த அரசியலமைப்பு சட்டத்திலேயே பண்பாடு தொடர்பான பெண்களுக்கு பல பிரச்சனைகள் இல்லாத அவங்களுடைய கண்ணியத்தை காப்பாற்றுவதன் விதமாக, இல்ல இயல்பாகவே பெண்ணும் ஆணும் யாரா இருந்தாலும் யாருடைய மனதும் கோணாத விதமாக, யாருடைய ஒரு சித்தரிப்பு யாரோ ஒரு குறிப்பிட்ட ஒருத்தவரை சொல்லாதவாக இது டிஸ்கிளைமர்லயே போடுவாங்க. இதுக்கு நாங்கள் பொறுப்பு அல்ல, இது எல்லாம் நடிப்பு தான், இது ஒரு கதை தான், இது உண்மையான இது இல்லை, இப்படி எல்லாம் போடுவாங்க. அப்ப இந்த சட்டம், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒரு தனி மனித உரிமை மற்றவர்களை பாதிக்காத அளவிற்கு அந்த தனி மனித உரிமையை அந்த திரைப்பட நிறுவனமோ அல்லது இது போன்ற பிக் பாஸ் நடத்துற தொடர் நிகழ்ச்சி நடத்துறவங்க எடுத்துக்கிட்டு சட்டத்துக்குள்ள என்ன வரையறை கொடுத்துருக்காங்களோ அதுக்குள்ள பண்ணலாம். இதை ஒரு தனிநபர் போய் வழக்கும் போடலாம். வழக்கு எப்படி போட முடியும் அப்படின்னா ரிட்டா பேராணை மூலமா அரசை சேர்த்து போடலாம். அரசு தானே இதுக்கு அனுமதி கொடுக்குது. அரசோடைய சென்சார் போர்டுன்றது ஒரு வகையான இந்திய அரசோடைய ஒரு அமைப்பு. அப்ப இந்திய அரசை ஒரு கட்சியா சேர்த்துக்கிட்டு இந்த தனிநபர் நிறுவனங்கள் மேல போடும்போது என்ன காரணத்தினால நீங்க என்ன காட்சி உங்களுக்கு பாதிச்சது சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அது அதுல இருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தோட விதிகள்ல எப்படி அடுத்தவர்களை பாதிக்க கூடாது. அந்த அடிப்படையில தான் நீங்க இந்த நிகழ்வுகள், இந்த நாட்டோடைய பண்பாடு, இந்த நாட்டோட மதச்சார்பின்மை,
தாக்குதலை செய்தார், அடிக்க முற்பட்டார், கொலை முயற்சி செய்தார், இப்படின்னு படிப்படியாக மக்கள் தங்கள் உணர்வு மீறி செய்யும் பொழுது வர குற்றங்கள் இந்திய தண்டனை சட்டத்துல போகும். ப்ரூவ் பண்ணணும். ஓகே. இத பாருங்க, இந்த இடத்துல இப்படி சொன்னாங்க, இது எங்களை சொல்வது போல இருக்குது. இப்ப எடுத்துக்காட்டா ஒருத்தர் வந்து ஒரு பாட்டுல வந்து மீனாட்சி குளிச்சு எவ்வளவு நாளாச்சின்னு ஒரு பாட்டு வந்துச்சு. அத மீனாட்சின்ற பேர் வச்சவரு என்னோட மனைவிய இத வந்து மனசு கொன்ற மாதிரி இருக்கு, வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா மீனாட்சின்னு இருக்கே தவிர அது இந்த இந்த ஆதார் கார்டுல இருக்க இந்த அடையாள விட்ட உள்ள இந்த மீனாட்சியை குறிக்குதானா இல்ல. அப்ப இது எப்படின்னா டெக்னிக்கலா வழக்கறிஞர்கள் கேள்விகளை எழுப்புவாங்க. இது உன்னை என்ன பாதிச்சது, குறிப்பாக உன்னை என்ன பாதிச்சது அப்படின்னு கேட்பாங்க. மக்கள் வந்து இது வந்து பண்பாட்டுக்கு முரண்பாடா இருக்குதுன்றத வச்சு வழக்குகள் போடலாம். அவர்கள் அப்படி கருதுவார்களானால் அதை கண்டிப்பா போட்டு அவங்க நிறுவனம் எந்த இடத்துல அது பண்பாட்டுக்கு முரண்பாடா இருக்கு அப்படின்றத நிறுவும் போது கண்டிப்பா நீதிமன்றங்கள் அதை கவனிக்கும். ஓகே மேம். இப்போ பாத்தீங்கன்னா வந்து நம்ம பிக் பாஸ் சீசன் 9ல பாத்தீங்கன்னா கமருதீன் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து நிறைய பேரை வந்து அடிக்க போறாரு, அசிங்கமா பேசுறாரு. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவருக்கு வந்து ரெட் கார்டு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வார்னிங் தான் கொடுக்குறாங்களே தவிர ரெட் கார்டு கொடுக்கல. அதுக்கு முன்னாடி ஒரு சீசன் இருந்துச்சு, ஒரு 6வது சீசனோ ஏதோ, அதுல வந்து பிரதீப்னு ஒருத்தர் இருந்தார். அவர் எதுவுமே பண்ணாம ரெட் கார்டு கொடுக்குறாங்க. சோ ஒருத்தர் வந்து தப்பு பண்ணிட்டு அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்பிடுறாங்க. இப்போ வெளியிலுமே அவங்க அந்த தப்பு பண்ணுவாங்க இல்லையா? சோ ஏன் உள்ள இருக்கும் போதே வந்து அவங்களுக்கு அந்த ஒரு கேஸ் அவங்க மேல போட மாட்டாங்க மேம்? அதாவது யார் போடணும்ன்றது இருக்கு. இப்ப நீங்க ரெட் கார்டு எப்ப கொடுப்பீங்க, உங்களுக்குள்ள திருப்பி நான் அதுலதான் வருவேன். இந்த பிக் பாஸ்க்குள்ள நடக்கக்கூடிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு என்னன்றது நம்ம மக்களுக்கு தெரியாது. அவங்களுக்குள்ள இருக்கிற ஒப்பந்தம் இதை யார் கொண்டு வந்து நிறுத்தினாங்க? இப்ப பிக் பாஸ் நடத்துற ஒரு அமைப்பு, அது எங்க இருக்கு? இந்திய அளவுல இருக்கு. ஏன்னா எல்லா மாநிலங்களுக்கும் அது நடத்துது. கர்நாடகா, எல்லா வட மாநிலங்கள், தென் மாநிலங்கள், எல்லா மாநிலங்களையும் நடத்துது. அப்ப அந்த அமைப்பு வந்து பொறுப்பு. முதல் செய்தி, அந்த அமைப்பு நீங்க ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு ஒருத்தவங்க நடந்துக்கலாம்னு அந்த அமைப்பு சொல்லுதான்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? நாங்க பொறுப்பு இல்ல, நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு தயாரிப்பாளரை சொல்லுவாங்க. தயாரிப்பாளர் என்ன சொல்லுவாரு? இயக்குனரை சொல்லுவார். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அந்த இயக்குனர் வேறுபடலாம். அப்ப அந்த உள்ள இருக்கிற கான்ஸ்டியூஷன், உள்ள இருக்கிற கட்டமைப்பு சட்டம் எது நமக்கு தெரியாது. இப்ப விஜய் சேதுபதின்றவரும் ஒருத்தர் நடிக்கிறவர் தான், அவர் தான் இயக்குனரானா அவரும் இல்லை. அப்ப யார் இயக்குனரோ அவர் தான் முக்கிய பொறுப்பாவார். யார் தயாரிப்பாளரோ அவர் தான் முக்கிய பொறுப்பாவார். இயக்குனர்கள் தயாரிப்பாளருக்கும் அந்த மக்களுக்கும் நடிக்கிறவங்களுக்கும், நீங்க சொல்றீங்களே அந்த அடிக்கிறதுக்காக போறான்னு சொல்லக்கூடிய நபர், ரொம்ப மோசமா நடந்துக்கிறான்னு சொல்லக்கூடிய நபருக்கும் ஆன ஒப்பந்தம் என்ன? சக ஊழியர்களை, உடன் இருக்கின்ற ஊழியர்களை கண்ணியத்தை, தன்மானத்தை மீறாமல் நீங்க உங்களோட நடிப்பு இருக்கணும்ன்ற உங்க வார்த்தைகள் அப்படி இருக்கணும், இப்படி எல்லாம் நம்ம போட்டிருப்போம். ஒப்பந்தங்களை நம்ம போடுவோம். இந்த ஒப்பந்தங்களை ஏதாவது நீங்க தகாதவாறு நடந்தா உங்களை நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விலக்க எங்களுக்கு உரிமை உண்டுன்னு அதுல எழுதியிருப்பாங்க. கண்டிப்பா இருக்கும். ரெட் கார்டு கொடுப்போம், இந்த ஸ்டேஜ்ல இந்த அளவுல தான் உங்களை வச்சுக்க முடியும். எப்ப நீங்க ரெட் கார்டு கொடுத்துட்டோமோ அப்ப உங்களுக்கு அதுல இருந்து நீங்க விலக்கப்படுவீர்கள்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்ப என்ன நடந்திருக்கலாம்னு ஒரு கற்பனையில பாத்தீங்கன்னா, இப்படி ஏதாவது பிரச்சனைகள் கிளம்பும் போது இந்நேரம் அவங்க வழக்கறிஞரை வச்சு ஒரு அறிக்கையை வந்து அந்த நபர் மீது அந்த ப்ரொடியூசரோ, அதை தயாரிப்பாளரோ இல்ல இயக்குனரோ கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு. புரியுதுங்களா? இது வந்து யாருக்குள்ள கண்ட்ரோல், கட்டுப்பாடு யார் யாருன்னா அவங்களுக்குள்ளேயே இருக்கிற பிரச்சனை. இத வெளியில இருந்து ஒருத்தர் முதல்ல சொல்ல முடியுமா? இப்ப அங்கையர்கண்ணின்ற வழக்கறிஞர் போய், என்னப்பா நீ இந்த மாதிரி திட்டுறியே, இந்த சீரியல்ல நீ இந்த மாதிரி பிக் பாஸ்ல இந்த தொடர்ல நீ இந்த மாதிரி திட்டுறியே, இது ரொம்ப தவறு, நான் உன் மேல ஆக்ஷன் எடுக்க போறேன்னு சொல்ல முடியுமா? அப்படின்னா அந்த தனிநபரை திட்டுறதுல நான் சொல்ல முடியாது. அந்த ஒரு குறிப்பிட்ட நபர் இன்னொரு குறிப்பிட்ட நபரை திட்டுறாரு இல்லையா, இல்லையா? அப்ப நான் எப்படி உள்ள நுழைய முடியும்? நான் என்பது மக்கள். அப்ப அந்த பிரச்சனையில அந்த தனிநபர் மேல அந்த தனிநபர் போடலாம். சிவில் கோர்ட்ல போய், மக்கள் உரிமை கோர்ட்ல போயிட்டு அவமதிப்பு வழக்கு போடலாம். காம்பன்சேஷன் டேமேஜஸ், என்னுடைய பெயர், என்னுடைய புகழ் அவமதிப்புக்கு உள்ளாகுது, என்னை இவ்வாறு திட்டுறாரு, இதை பல்லாயிரம் கணக்கான மக்கள் பாக்குறாங்க, என்னுடைய சித்தரிப்பு இந்த உலகத்துல வந்து அவமானத்திற்கு உள்ளாகுதுன்னு சொல்லி அவமதிப்பு வழக்கு போட முடியும். டெஃபமேஷன் சூட்னு நம்ம சொல்லுவோம். ஆனா அதே அவர் வந்து
அவரோட விதியில இருந்து மீறாருன்னு அந்த நிர்வாகத்துல ஒப்பந்தம் வாங்கினாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு யார் சம்பளம் கொடுக்குறாங்க? அவங்க யார்? கட்டாயம் அவங்க தானே பொறுப்பாக முடியும். அவங்களே சொல்லுவாங்க, நீங்க இந்த விதிப்படி நடந்துக்கல, உங்களோட நாங்க ஒப்பந்தத்துல நீங்க இந்த விதிப்படி நடந்துக்கல, இந்த ஒப்பந்தத்துல இருந்து நான் உங்களை விளக்குறேன், அதே மாதிரி நான் உங்க மேல சட்ட நடவடிக்கை. அந்த அளவுக்கு அந்த சிக்கல்கள் போகணும். திட்டத்தோட நிறுத்தினா அவங்களுக்குள்ளேயே முடிச்சுக்குவாங்க. ஏன்னா இது ஒரு பெரிய சேதம் ஏற்படும், விளைவுகள் வேற மாதிரி இருக்கும். அதனால அவங்களுக்கே முடிச்சுக்க வாய்ப்புகள் இருக்கு. ரொம்ப சிக்கல் அதிகமாக போகும்போது நிர்வாகம் வரைக்கும் நினைக்கும் பொழுதுதான் அது வேலை போகும். ஆனா தனிப்பட்ட நடிகர்கள் அதை தாண்டி கொடுக்கறவங்க இருக்கிறாங்க. ஒரு நடிகர் இன்னொரு நடிகர் மேல நிர்வாகமே சொன்னாலும், இல்லைங்க சார், நான் அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கேன், நான் அந்த அளவுக்கு திட்டார், நான் கொடுக்கதான் போறேன் அப்படின்னு கொடுக்கலாம். யாருக்குமே வழக்கு தொடுக்க உரிமை இருக்கிறது. ஆனா அதுல முக்கியத்துவம் இருக்கணும், ஆதாரம் இருக்கணும். உன்னை எந்த அளவுக்கு அதுக்கு உன்னை வந்து இழிவுபடுத்துச்சு, எந்த அளவுக்கு நீ அதுல பாதிச்சு அடைஞ்சிருக்கன்றத நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும். ஓகே மேம், சூப்பரா பேசுனீங்க. எங்களுக்கு வந்து இந்த பிக் பாஸ்ல என்ன இருக்குன்றதுலாம் எங்களுக்கு தெரியாது. அது ஒரு கண்டென்ட் ஷோ அப்படின்ற மாதிரி தான் மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் நாங்களும் பாக்குறோம். இது உள்ள இவ்வளவு விஷயம் இருக்குன்றதுனால இருக்குன்றது உங்களை பார்த்து நீங்க சொன்னது கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி மேம். நன்றி.